السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான நல்லதொரு வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் தமிழகத்திலேயே பெரிய பணக்காரர், இன்னொருவர் இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர், இன்னொருவர் ஆசியாவிலேயே பெரிய பணக்காரர், இன்னொருவர் உலகத்திலேயே முதன்மையான பணக்காரர். தமிழகத்திலோ இந்தியாவிலோ ஆசியாவிலோ ஏன் உலகத்திலேயே முதன்மையான பணக்காரராக ஒருவர் இருந்தாலும் அவருடைய மொத்த சொத்து செல்வங்கள் எவ்வளவு என்பதை கணக்கிட்டு விட முடியும். சில நேரங்கள் சில மணி துளிகள் ஒதுக்கினால் அவருக்கு சொந்தமான மொத்த சொத்துகள் எவ்வளவு என்பதை எண்ணிவிட முடியும். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை ஒருவர் கணக்கிட முயற்சி செய்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவரால் ஒருபோதும் அந்த அருட்கொடைகளை எண்ணி முடிக்க முடியாது. திருக்குர்ஆனுடைய 14வது அத்தியாயம் 34வது வசனம், 16வது அத்தியாயம் 38வது வசனம் ஆகிய இடங்களில் அல்லாஹ் இது பற்றி பேசுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் எண்ண நினைத்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படி எண்ணி முடிக்க முடியாத ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். அப்படி அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி நாம் எந்த வகையில் அதை முறையாக பயன்படுத்தினோம் என்று மறுமையில் விசாரிக்கப்படுவோம் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய 102வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை நீங்கள் நல்லவற்றிற்காக பயன்படுத்தினீர்களா அல்லது வீணடித்தீர்களா என்று மறுமையில் அந்த அருட்கொடைகளை குறித்தும் விசாரணை செய்யப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்படி அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அருட்கொடைகளுள் ஒன்றுதான் மனிதன் அனுபவிக்கக்கூடிய ஓய்வு. அன்பானவர்களே, அல்லாஹ் வழங்கக்கூடிய பல அருட்கொடைகளுள் ஒன்றாகிய அந்த ஓய்வு என்கிற அருட்கொடையை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம்? அதை பயன்படுத்த தவறினால் நாம் மறுமையில் எந்த அளவிற்கு கை சேதப்பட்டு நிற்போம்? ஓய்வு என்பதை மனிதர்கள் எப்படியெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது போன்ற பல கேள்விகளுக்குரிய பதிலை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக ஓய்வு என்ற தலைப்பின் கீழ் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, முதலில் ஓய்வு என்றால் என்ன, இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் 2 விதமான புரிதல்கள் இருக்கிறது இந்த ஓய்வு தொடர்பாக. சமூகத்தில் 2 விதமான புரிதல்கள். ஒன்று முழுமையான ரெஸ்ட், இதற்கும் ஓய்வு என்றுதான் சொல்லுகிறோம். இது தவிர எந்த விதமான வேலை பளுவும் இல்லாமல் நிம்மதியாக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதையும் ஓய்வு என்றுதான் சொல்லுகிறோம். அதாவது அவகாசம். சமூகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய வார்த்தை புரிதலை அடிப்படையாக வைத்து ஓய்வு என்று சொன்னால் ஒன்று எந்த பணியிலும் ஈடுபடாமல் கண் அயர்ந்து தூங்குவது, இதையும் ஓய்வு என்றுதான் சொல்லுவோம். அல்லது வேலை பளு இல்லாமல் இருக்கிறோம், ரிலாக்ஸா இருக்கிறோம், அதையும் ஓய்வு என்றுதான் சொல்லுவோம். அந்த வேலை பளு இல்லாத எந்த விதமான நெருக்கடியும் இல்லாத ஒரு மனோநிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த நேரத்தை அவன் நல்லவற்றிற்கு பயன்படுத்தினானா இல்லையா என்பதையும் மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான் என்பதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அந்த ஓய்வை நாம் எப்படி பயன்படுத்தினோம், இதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயம். அன்பானவர்களே,
நிதானமாக யோசித்தால் நாம் நம்முடைய ஓய்வு காலங்களை எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், ஆனால் எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம், இதுதான் இஸ்லாம் நம் முன்னால் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. பெரும்பாலான மனிதர்களுடைய நிலை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், புகாரியில் இடம்பெறக்கூடிய 6412வது செய்தி, 2 அருட்கொடைகளில் மனிதர்கள், அதிகமான மனிதர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இலக்கிய நயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்றாங்க. அதனுடைய அடிப்படை என்ன? மனிதர்கள் அந்த 2 வகையான அருட்கொடைகளை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, ஆரோக்கியம் சம்பந்தமாக தனி ஒரு தலைப்பாக பேசக்கூடிய அளவிற்கு திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த ஓய்வு என்கிற ஒரு அருட்கொடை மக்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை முறையாக பயன்படுத்தாத காரணத்தால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. யார் அல்லாஹ் கொடுத்த அந்த ஓய்வை முறையாக பயன்படுத்தவில்லையோ அவர்கள் அது விஷயத்தில் மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. திருக்குர்ஆனுடைய 35வது அத்தியாயத்துடைய 37வது வசனம் இது பற்றி பேசுகிறது. ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமை நாளில் மக்கள் எல்லாம் விசாரணை மன்றத்தில் நிறுத்தப்பட்டிருப்பார்களே, அந்த நேரத்தில் யார் நல்ல அமல்களை செய்யவில்லையோ, யார் அல்லாஹ் கொடுத்த ஓய்வு என்கிற அவகாசத்தை வீணடித்து விட்டார்களோ அப்படிப்பட்டவர்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ் மறுபடியும் எங்களை நீ அனுப்பு. ஏற்கனவே எப்படி நாங்க இருந்தோமோ அப்படி இல்லாமல் கைரல்லதி குன்னா நஅமல், ஏற்கனவே செஞ்சோம் இல்ல அந்த மாதிரி செய்ய மாட்டோம். சாலிஹன், நல்ல செயல்களை செய்வோம். எங்களுக்கு நீ ஒரு வாய்ப்பை கொடுத்தாயானால் ஏற்கனவே நீ கொடுத்த அந்த ஓய்வை, அந்த அவகாசத்தை வீணடித்தது போன்று அல்லாமல் நீ மறுபடியும் எங்களுக்கு கொடுக்க போற அந்த வாய்ப்பை நாங்கள் நல்ல விதமா பயன்படுத்துவோம், எங்களுக்கு கொடு, அவகாசம் கொடு என்று யாரெல்லாம் உலக அவகாசத்தை வீணடித்தார்களோ அவர்கள் கேட்பார்கள் என்று திருக்குர்ஆனுடைய 35வது அத்தியாயத்துடைய 37வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். கொடுத்த வாய்ப்பை வீணடிச்சிட்டு இனி வாய்ப்பே தரப்படாது என்று குர்ஆன் தெளிவாக சொன்ன பிறகும் கூட எங்களுக்கு நீ வாய்ப்பை கொடு என்று கேட்கக்கூடிய ஒரு அவலம் மறுமையில் ஏற்படும். யாருக்கு? யார் அல்லாஹ் கொடுத்த அந்த ஓய்வு என்கிற அவகாசத்தை சரியாக முறையாக பயன்படுத்தாமல் தவறவிட்டார்களோ அவர்களுடைய நிலை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்ன செய்யணும் அன்பானவர்களே? யாருடைய வாழ்க்கையில் திட்டமிடுதல் இருக்கிறதோ, சரியான முறையான திட்டமிடுதல் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்கள் கை சேதப்பட மாட்டார்கள். தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவகாசங்களை தங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான ஓய்வாக பயன்படுத்தியது போக மீதமுள்ள நேரங்களை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம்? 2 வகைகளில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திருக்குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. முதல் வகை, அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய அது போன்ற நல்ல செயல்களில் நாம் நமக்கு வழங்கப்பட்ட ஓய்வு என்கிற அவகாசத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். 2வது வகை, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு ஆற்ற வேண்டிய நற்காரியங்களை கொண்டு அந்த ஓய்வு என்கிற அவகாசத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். முதல் வகை, அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய விஷயங்களுக்காக நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த ஓய்வு என்கிற அவகாசத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம்? அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு முழுமையான கூலி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நற்செயல்களை நாம் சரியாக செய்ய வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு நற்செயலை சரியாக செய்வது என்று சொன்னால் என்ன? திருக்குர்ஆனிலும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலும் அந்த நற்செயலை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறதோ அப்படி செய்ய வேண்டும். அதுதான் சரியாக செய்வது என்பது பொருள். உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் புகாரியில 631வது செய்தி, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள்.
நாம் தொழக்கூடிய தொழுகைக்கு முழுமையான கூலி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த முறையில் தொழப்படக்கூடிய தொழுகையாக இருக்க வேண்டும். அதுபோன்று நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் அதற்குரிய முழு கூலி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை சரியாக முறையாக செய்ய வேண்டும். எப்பொழுது முடியும்? அந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் முறையாக சரியாக தெரிந்து வைத்திருந்தால் தான் செய்ய முடியும். என்ன செய்ய வேண்டும்? அந்த ஓய்வு என்கிற அவகாசத்தை மார்க்க அறிவை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்த வேண்டும். எந்தெந்த செயலை எப்படி செய்தால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும், அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொள்வான் என்பதற்கான வழிமுறைகளை தேடுதல். கிடைச்ச கொஞ்ச நேரத்தை எப்படி வீணடிக்கலாம் என்பதுதான் பெரும்பாலான மனிதர்களுடைய மனதில் ஷைத்தான் போடக்கூடிய ஊசலாட்டமாக இருக்கிறதா இல்லையா? அப்படியே கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, 1.5 மணி நேரம் போயிருச்சு, எப்படி போச்சுன்னே தெரியல. அது எப்படி தெரியாம இருக்கும்? நாம் தானே வீண் அடித்தோம். எப்படி போச்சுன்னே தெரியலங்கிற ஒரு பதில் ஏற்புடையது அல்ல. சும்மா அப்படி ஃப்ரெண்டு வந்தாரு, டீ கடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள மணி 9:30 ஆயிருச்சு, 7:30 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்த 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. எப்படி போச்சுன்னே தெரியலங்கிறது சரியான பதிலா, நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியலங்கிறது சரியான பதிலா? தினமும் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக எனக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்திலிருந்து நான் 10 நிமிடம் செலவிடுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சபையில் எத்தனை பேர் இருப்போம்? யாரும் சொல்ல வேண்டாம், நமக்கு தெரியும்ல. யாரும் கையை உயர்த்தணும், அட்டெண்டன்ஸ் போடணும் தேவையில்லை. அவரவருக்கு தெரியுமா இல்லையா? நான் என்னுடைய நேரத்திலிருந்து மார்க்க அறிவை வளர்ப்பதற்காக என் வேலையை விட்டுட்டெல்லாம் நேரம் ஒதுக்க வேண்டாம். எனக்கு கிடைக்கிற ஓய்விலிருந்து எத்தனை பேர் ஒதுக்குகிறோம்? நம்மை நாமே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில் இடம்பெறக்கூடிய 5231வது செய்தி, அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாதையில் யார் இருக்கிறாரோ அவர் சுவனம் செல்வதற்கான பாதையை அல்லாஹ் எளிதாக்கி தருகிறான். யாருக்கெல்லாம் சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது? யாருக்குமே இல்லாமல் இல்லை. அதற்கான முயற்சிகளை செய்கிறோமோ இல்லையோ ஆசைப்படுகிறோம். அதற்கான பயிற்சிகளை செய்கிறோமோ இல்லையோ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்துல சொர்க்கத்தை பற்றி ஆசை இருக்கிறது? நம்முடைய ஊரில் புதிதாக ஒரு ஹோட்டல் திறந்திருக்கிறாங்க. எப்படிங்க இருக்குது? சொர்க்கம் மாதிரி இருக்குதுங்க, போய் பார்த்துட்டு வந்த மாதிரி. அப்படி என்றால் என்ன ஆசை? அது போன்ற ஒரு இடத்திற்கு நானும் செல்ல வேண்டும், எனக்கும் சொர்க்கம் வேண்டும், அதானே நோக்கம். எப்படிங்க வீடு கட்டியிருக்காரு? சும்மா அரண்மனை மாதிரி, சொர்க்க மாளிகை மாதிரி கட்டியிருக்கிறார். ஒரு விதமான ஈர்ப்பு நமக்கே தெரியாமல் நம்முடைய உள்ளத்தில் சொர்க்கத்தை பற்றிய ஈர்ப்பு இருக்கிறது. அப்ப எல்லோருக்குமே அங்க போகணும்னு ஆசை. அந்த சுவனத்தை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய பாதையை அல்லாஹ் நமக்கு எளிதாக்கி தருகிறான். சிரமமே இல்லாம சொர்க்கம் போக முடியும். எதை கொண்டு? அல்லாஹுடைய மார்க்கத்தை அறியக்கூடிய முயற்சியில் யார் இருக்கிறாரோ அதை கொண்டு. அதுக்காக நம்முடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாம் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 5027வது செய்தி, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லம. யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களே உங்களில் சிறந்தவர். அவர் நல்லவர் கூட சொல்லல அல்லாஹ்வுடைய தூதர், அவர் தான் உங்கள சிறந்தவர். அவரை விட சிறந்தவர் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாதிரி பல ஹதீசுகள் இருக்குது. ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு அவரே உங்களில் சிறந்தவர், அவரே உங்களில் சிறந்தவர், தனி ஒரு தலைப்பாக பேசக்கூடிய அளவிற்கு அந்த பட்டியல் நமக்கு ஹதீசுகள்ல கிடைக்குது. விஷயம் என்ன? குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர். நம்மை அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவராக அடையாளப்படுத்தக்கூடிய
குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய செயலுக்காக அல்லது குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய செயலுக்காக தங்களுடைய ஓய்வு நேரத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை ஒதுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? நம்முடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வர வேண்டாம், நம்முடைய தொழிலை பாதிச்சுட்டு வர வேண்டாம். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி இந்த செயலுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். திருமதியில் இடம்பெறக்கூடிய 2910வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருக்குர்ஆனில் இருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு 10 நன்மைகள். ஒரே ஒரு எழுத்தை ஓதினால், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதினால் அவருக்கு 10 நன்மைகள். ஒரே ஒரு எழுத்துக்கு 10 நன்மையை பெற்றுத்தரக்கூடிய திருக்குர்ஆனை ஓதுவதற்கென்று நம்முடைய ஓய்வு நேரத்திலிருந்து நேரம் ஒதுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? யாரும் யாரையும் கேள்வி கேட்க வேண்டாம். நான் என்னை நோக்கி, நீங்கள் உங்களை நோக்கி. நேரம் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் அவர் 100% பொய் சொல்லுகிறார். எங்கேனாலும் நிரூபிக்கலாம். எங்க குர்ஆன் ஓத நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, நேரம் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் அவர் 100% பொய் சொல்லுகிறார். எதற்கெல்லாமோ நேரம் ஒதுக்குகிறோமே. அப்படி நேர நெருக்கடியோடு அல்லாஹ் யாரையுமே படைக்கவே இல்லையே. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் தரக்கூடிய ஓய்வை வீணடிப்பதுங்கிறது எந்த அளவிற்கு அநியாயம். ஒரே ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. நன்மையை கொள்ளையடிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு திருக்குர்ஆனை ஓதுதல், அதற்காக நம்முடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்துதல். அன்பானவர்களே, அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களை எப்படியெல்லாம் திட்டமிட்டு பயன்படுத்தலாம். ஒரு செயலை சொல்லி தருகிறார்கள். யார் அதை செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அல்லாஹ் கொடுக்கிறார். என்ன செயல்? ஒவ்வொரு நாளும் கடமை அல்லாத 12 ரக்காத்துகளை யார் முறையாக தொழுது வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தருகிறான் என்று அஹ்மத் எனும் ஹதீஸ் நூலில் இடம்பெறக்கூடிய 18877வது ஹதீஸில் பார்க்கிறோம். அது எந்தெந்த ரக்காத்துகள் அப்படிங்கிறத விளங்குறதுக்கு முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1323வது செய்தி நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார்கள். சுபுஹுக்கு முன்னால் 2 ரக்காத்துகள், லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துகள், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள். பள்ளிவாசலுக்குள் வந்து விடுவோம், இன்னும் காமத் சொல்றதுக்கு 20 நிமிஷம் இருக்குன்னு மறுபடியும் வெளியே போய் யாருடனாவது பேசிவிட்டு காமத் சொல்ற சத்தம் கேட்ட பிறகு உள்ள வருகிறோம். அப்படி என்றால் அந்த நேரம் நமக்கு உபரியானதாக ஓய்வானதாகத்தான் இருக்கிறது. அதை பயன்படுத்துவதில் நமக்கு என்ன சிரமம்? இக்காமத் சொல்ற சத்தத்தை கூட கவனிக்காமல் மொபைல்ல ஆழ்ந்திருக்கிறோமே. அப்படி என்றால் அந்த நேரம் நமக்கு ஓய்வாகத்தான் இருக்கிறது. அதை பயன்படுத்தி முன் சுன்னத் தொழுவதில் நமக்கு என்ன சிரமம்? எளிமையானது. இதுல ஏதாவது சிரமம் இருக்கிறதா? பெரிய கடப்பாறை எடுத்து குழி தோண்டி மணலை அள்ளி வெளியே கொட்டக்கூடிய அளவிற்கு வேர்வை சிந்தக்கூடிய பணியா இது? சுபுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க எங்க நிக்கிற நேரத்தை ஒதுக்கி முன்னாடியே வந்துட்டா 2 ரக்காத் தொழுதுடலாம். லொஹருக்கு எப்படியும் வர போறோம், கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா 4 ரக்காத்துகள் தொழுது விடலாம். லொஹருக்கு பின்னால் அப்படியே ஃபேனுக்கு நேரம் ஹாயா படுத்து 2:30 மணி வரைக்கும் நேரத்தை கழிக்கக்கூடிய பலர் 2 ரக்காத் லொஹருடைய பின் சுன்னத்தை தொழுவதற்கு ஏன் தயக்கப்படுகிறோம்? மகரிபுக்கு பின்னாடி 2, இஷாவுக்கு பின்னால் 2, அவ்வளவுதான். கூலி என்ன? சுவன மாளிகை. சுவனத்தில் ஒரு மாளிகை. உலகத்துல எப்படியாவது சொந்த வீடு கட்டணுங்கிறது பலருடைய வாழ்க்கை குறிக்கோளாக இருக்கிறது. ஆனால் சொர்க்கத்திலேயே உங்களுக்கு சொந்தமாக ஒரு மாளிகை. இதை கொண்டு இதுக்கு நம்முடைய ஓய்வை பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புகாரியில 1981வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய நேசர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 3 விஷயங்களை சொல்லி அதை நீ ஒருபோதும் விட்டு விடாதே என்று சொன்னார்கள். விட்டுறவே விட்டுறாத.
மாதம் 3 நாட்கள் நோன்பு நோற்பது. எத்தனையோ விடுமுறை நாட்கள் நமக்கு கிடைக்கின்றன, எத்தனையோ விடுமுறை நாட்கள். அதை பயன்படுத்தி மாதம் 3 நாட்கள் நோன்பு நோக்கக்கூடியதாக அந்த ஓய்வு நாளை ஆக்கி கொள்ளலாமே. அன்பானவர்களே, மாதம் 3 நாள் நோன்பு அப்படின்னு சொன்னா பரவலாக மக்களுக்கு மத்தியில இப்படி ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பிறை 13, 14, 15 அந்த நாட்கள் தானே நோன்பு நோக்கணும், அந்த நாள் எங்களுக்கு லீவு கிடைக்காது. பெண்களாக இருந்தால் அந்த நாள் மாதவிடாய் நாட்களாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி நோன்பு வைக்கிறது? பலருக்கும் கவலை. அன்பானவர்களே, எளிமையான முறையில அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுறாங்க. 3 வகையாக ஹதீஸுகள் இருக்கின்றன. ஒன்று, பிறை 13, 14, 15 அந்த நாட்களில் நோன்பு நோற்பது, இதுவும் நபி வழி. அல்லது பிறை பிறந்து வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை, அதை தொடர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை, அதை தொடர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை, இப்படி 3 நாட்கள் நோன்பு நோற்பது, இதுவும் நபி வழி. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மாதம் 3 நாட்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நாட்களை தேர்வு செய்வார்கள் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல கேட்கும் பொழுது, மாதத்தில் ஏதாவது ஒரு 3 நாட்களை நோன்பு வைப்பதன் மூலமாக நபிகளார் மாசம் 3 நோன்பு வைப்பாங்க. 13, 14, 15 முடியல, பிறை பிறந்து வரக்கூடிய முதல் திங்கள், அதை தொடர்ந்து வரக்கூடிய வியாழன், அதை அடுத்து வரக்கூடிய வியாழன், அதுலயும் அவகாசம் இல்லை. ஏதாவது ஒரு 3 நாள் தொடர்ச்சியாகவோ விட்டு விட்டோ மாதத்தில் 3 நாட்கள் நியத்துல சுன்னத்தான நோன்புகளை நோற்பது, இதை ரசூலுல்லாஹ் பற்றி பிடிச்சுக்கிறாங்க. இரண்டாவது, குறைந்தபட்சம் தினமும் 2 ரகாத்துகள் லுஹா தொழுகையை நிறைவேற்றுவது. 2 ரகாத் லுஹா, ஒரு 9:30 மணிக்கு மேல ஒரு 11:30 மணிக்குள்ள இந்த இடைப்பட்ட நேரத்துல, முற்பகல் நேரத்துல 2 ரகாத். அடுத்து சொன்னார்கள், படுக்கைக்கு செல்வதற்கு முன் வித்ரு தொழுவதை விட்டுவிடாதே. படுக்கையில உட்கார்ந்து அல்லது படுத்துக்கொண்டு நள்ளிரவு வரை தடவிக்கொண்டே இருக்கிறோம் மொபைல. வித்ரு தொழுதுட்டு படுக்கிறதுல என்ன சிரமம்? பலருக்கு அது பெருமை. நம்மெல்லாம் தூங்குறதுக்கு எப்படியும் லேட் நைட் ஆகும், சுபு தொழுக கேள்விக்குறி. அன்பானவர்களே, மருத்துவ ரீதியாக மார்க்க ரீதியாக தூக்கத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் ஒரு தலைப்பாக பேசணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் நிரம்பி இருக்கிறது. ஓய்வை பயன்படுத்தி மாதம் 3 நாட்கள் நோன்பு, தினமும் குறைந்தபட்சம் 2 ரகாத்துகள் துஹா, படுக்கைக்கு செல்வதற்கு முன் வித்ரு. 1 ரகாத்து கூட ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறாங்க, ஹதீஸ் இருக்கு. 1 ரகாத், 3 ரகாத்துகள், 5 ரகாத்துகள் வித்ரு தொழக்கூடிய அளவு. இதில் ஏதாவது ஒன்றை ரெகுலராக செய்து வருவது, இதுக்கெல்லாம் நம்முடைய ஓய்வை பயன்படுத்தலாமே அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. திருமதியில் இடம்பெறக்கூடிய 438வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தினமும் நாளின் துவக்கத்தில், அதாவது முற்பகலில் 4 ரகாத்துகள் தொழுகிறாரோ அவருடைய தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வதாக சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மகனே, மனிதனே, நாளுடைய ஆரம்பத்துல நீ 4 ரகாத்துகள் தொழுதுகொள், உன்னுடைய விஷயங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுகையுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார்கள். டீ குடிக்கிறதுக்காக, பேப்பர் பார்க்கறதுக்காக, இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. அந்த நேரங்களில் இதற்கான நேரத்தையும் ஒரு பகுதியாக ஏன் நாம் ஒதுக்க இன்னும் திட்டமிடாமல் இருக்கிறோம்? ஓய்வு நேரத்தை தான், உங்க வேலையை விட்டுட்டு உங்க தொழிலை விட்டுட்டு செய்ய சொல்லல. இன்னும் எளிமையாக இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை எப்படிலாம் பயன்படுத்தலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5230வது ஹதீஸ், உங்கள யாருக்காவது தினமும் 1000 நன்மைகளை பெற்றுக்கொள்ள விருப்பமா? அல்லது உங்களுடைய தவறுகளில் 1000 தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆமா யா ரசூலல்லாஹ், பெரிய சிரமம்லாம் இல்லை, தினமும் 100 முறை சுப்ஹானல்லாஹ், அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ்ங்கிற இந்த வார்த்தையை தினமும் 100 முறை நீங்கள் ஓதினால் உங்களுக்கு 1000 நன்மைகள் பதிவு செய்யப்படும். அல்லது உங்களுடைய தவறுகளிலிருந்து 1000 தீமைகள் அழிக்கப்பட்டுவிடும். அதிகபட்சமா ஒரு 3 நிமிடங்கள் ஆகும் 100 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்ல, அதிகபட்சமாக. இதுக்கு நம்முடைய ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 3293வது செய்தி,
லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பெரும்பாலானவர்களுக்கு இது மனப்பாடமாக இருக்கும், கஷ்டமானது கிடையாது. யார் இதை தினமும் 100 முறை ஓதுகிறாரோ அவர் 10 அடிமையை விடுதலை செய்த நன்மையை பெற்றுக் கொள்வார். அவருடைய கணக்கில் 100 நன்மைகள் பதிவு செய்யப்படும். அவருடைய தவறுகளுடைய பட்டியலிலிருந்து 100 தீமைகள் அழிக்கப்படும். யார் இதை காலை ஓதுகிறாரோ அவர் மாலை வரை ஷைத்தானுடைய தொந்தரவுகளிலிருந்து பாதுகாப்பு பெற்று விடுவார். 7 அல்லது 8 நிமிடங்கள் ஆகும் இதை 100 முறை ஓதுவது. இதுல என்ன சிரமம்? இதற்காக நாம் நம்முடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புகாரில வரக்கூடிய 6405வது ஹதீஸ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இதை யார் தினமும் 100 முறை ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் அவற்றை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். எங்கெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படும், முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இப்படிலாம் குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்படுதோ இவை அனைத்தும் சிறிய பாவங்களை பற்றி பேசுகின்ற தகவல்கள். ஏன்னா ஒருத்தர் பெரும்பாவம் செய்தால் அவர் அதற்காக தனியாக தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இல்லா மன் தாப. இப்ப இந்த மாதிரி ஹதீஸ்ல வரக்கூடிய 100 பாவம் மன்னிக்கப்படும், முந்தைய பாவம் மன்னிக்கப்படும் இப்படிங்கிற வாசகம் எல்லாமே சிறு பாவங்களை பற்றி பேசுகிறதுங்கிறத நம்ம கூடுதலாக கவனத்துல வைக்கணும். அன்பானவர்களே, நமக்கு அறிவுரை சொல்றது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி காட்டுறாங்க. புகாரில 6307வது ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் தினமும் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை இந்த வாசகத்தை 70 முறை ஓதுவார்கள். அன்பானவர்களே, முஸ்லிம்ல வரக்கூடிய 5234வது ஹதீஸில் வருகிறது, நான் தினமும் அல்லாஹ்விடம் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஹதீஸ்ல 70 முறை ஓதுவாங்க, இன்னொரு ஹதீஸ்ல அவங்களே சொல்றாங்க தினமும் நான் 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக. நம்முடைய ஓய்வு நேரத்திலிருந்து இதற்காக நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதை நபிகளாருடைய இந்த நடைமுறையிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, இவைகளெல்லாம் அல்லாஹ் தொடர்பான காரியங்களுக்காக நாம் நம்முடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தகவல்களை சொல்லக்கூடிய அறிவுரைகள். இது தவிர நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக மனிதர்கள், சக படைப்பினங்கள், அவர்களுக்காக நாம் சில செயல்களை நம்முடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி செய்யலாம். அன்பானவர்களே, சிரமமே இல்லை, ஆனா நம்ம சிரமம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனால நம்மால முடியல. சிரமம்னு நினைக்கிறதால தான் பல நன்மைகளை நாம் இன்னும் செய்யாமல் இருக்கிறோம். எதற்காக இல்லாம நம்முடைய ஓய்வு நேரங்களை பயன்படுத்துகிறோம். திட்டமிட்டு நாம் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டால் பிரயோஜனமாக நம்முடைய நேரங்கள் செலவழியும். புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நூட்கள்ல பார்க்கிறோம் ஆதாரபூர்வமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன்னுடைய சகோதரனுடைய துன்பத்தை போக்குகிறானோ அவனுடைய மறுமை துன்பத்தை அல்லாஹ் போக்குகிறான். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஏதோ ஒரு துன்பத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய ஓய்வு நேரத்தை ஒதுக்கி அவர் அந்த துன்பத்தில் இருந்து மீளுவதற்கு ஒரு சிறு முயற்சியை செய்கிறோம். அதற்கு என்ன கூலி தெரியுமா? மறுமையில் நாம் அடையக்கூடிய ஏதோ ஒரு துன்பத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுவார். அதே ஹதீஸ்ல வார்த்தை மாற்றத்தோட தன்னுடைய சகோதரனுடைய ஒரு சிரமத்தை ஒருவர் நீக்கினால் அவருடைய சிரமத்தை அல்லாஹ் இம்மையிலும் நீக்குவான், மறுமையிலும் நீக்குவான். அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் தன் சகோதரருக்கு எவ்வளவு காலம் உதவி செய்து கொண்டிருக்கிறாரோ அவ்வளவு காலமும் அவருக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு எளிமையான வழி என்ன தெரியுமா? நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். சொல்வது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் தன்னோட சொந்த கருத்தை சொல்றாங்களா? குர்ஆன் சொல்லுகிறது, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யின் யூஹா. அவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை.
எதை நாம் வகியாக கொடுக்கிறோமோ அதைத்தான் பேசுறார் ரசூலுல்லாஹ். மார்க்கம்ங்கிற பேர்ல சொல்லக்கூடிய அத்துணை செய்திகளும் அல்லாஹ் சொல்லி தந்து சொல்லக்கூடிய செய்திகள். அதில் ஒன்று, எதுவரை நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பீர்களோ அதுவரை அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். இந்த வார்த்தை பொய்யாகுமா? யார் இந்த வார்த்தை பொய் இல்லை என்று நம்புகிறோமோ அவர்கள் நம்மால் இயன்ற உதவிகளை உடலால், பொருளால், துஆவால் மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நம்முடைய ஓய்வு நேரத்தை ஒதுக்க வேண்டும். இது தொடர்பான மீதமுள்ள தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையிலே பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் முதல் உரையில அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக பலர் மார்க்க பணிகளை பெரிய அளவில் வீரியத்தோடு செய்வார்கள். சமுதாய பணிகளில் மிகுந்த ஆர்வத்தோடு ஈடுபடுவார்கள். பல பொது காரியங்களிலெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் தன்னுடைய மனைவியோடு, தன்னுடைய பிள்ளைகளோடு, தன்னுடைய தாய் தந்தையோடு நேரம் செலவழிப்பதில் மிகுந்த குறை உள்ளவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நமக்கு தரப்பட்ட ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி மற்ற நற்செயல்களை செய்வது நமக்கு எந்த அளவிற்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அதே அளவிற்கு நம்முடைய மனைவியோடு உரையாடுவதற்கென்று, நம்முடைய பிள்ளைகளோடு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதற்கென்று, நம்முடைய பெற்றோர்களிடம் நலம் விசாரிப்பதற்கென்று நம்முடைய ஓய்வு நேரத்தில் சில பகுதிகளை ஒதுக்க வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்லுவதாக இருந்தால் மற்ற நேரங்களில் இருந்து பகுதி நேரத்தை எடுத்தாவது இந்த காரியங்களுக்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும். நிலைமை தலைகீழாக இருக்கிறது. மனைவி ஆசையோடு பேச வந்தால் கடுகடுவென்று நடந்து கொள்ளக்கூடிய கணவன்மார்கள், பிள்ளைகள் பாசத்தோடு பேச வந்தால் பகைவர்களை போன்று நடத்தக்கூடிய தந்தைமார்கள், பெற்றோர்கள் எதையாவது சொல்ல வந்தால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கூட காது தாழ்த்தி கேட்பதற்கு தயாராக இல்லாத பிள்ளைமார்கள். மார்க்கம் என்ன சொல்லுகிறது, நாம் என்ன செய்கிறோம்? இப்படி ஒப்பிட்டு பார்த்து விட்டால் நம்முடைய செயல்களை நாம் சரியாக்கி கொள்ள முடியும். நமக்கென்று சில பொறுப்புகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. 66வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான் நரகத்தின் எரிபொருட்கள். ஒரு வாகனம் ஓடணும், பெட்ரோல் தேவை, அல்லது டீசல் தேவை, அல்லது எல்பிஜி தேவை, அல்லது மின்சாரம் தேவை. ஏதோ ஒரு உந்து சக்திக்கு தேவையான எரிபொருள். ஒரு அடுப்பு எரியணும்னா அது மாதிரி ஒரு எரிபொருள். நரகம் எரிய வேண்டும் என்றால், நரகத்துடைய தீயை மூட்டுவதற்கு மனிதர்களையும் கற்களையும் அல்லாஹ் எரிபொருளாக பயன்படுத்துவதாக திருக்குர்ஆனுடைய 66வது அத்தியாயம் 6வது வசனம் சொல்லுகிறது. அதிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நாம் மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு அல்லாஹும் அவனுடைய தூதரும் கற்றுத்தந்ததன் அடிப்படையில் இருக்க வேண்டும். அது எப்பொழுது சாத்தியமாகும்? நமக்குள்ள ஒரு பரஸ்பரம் அன்பு, பாசம், கலந்துரையாடல், நல்லது கெட்டதை எடுத்து சொல்றது, கருத்து பரிமாற்றம், இதுக்கெல்லாம் நாம் நேரம் ஒதுக்கினால்தான் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதுக்கு ஓய்வு நேரம் என்பதை கடந்து நம்முடைய மற்ற வேலைகளிலிருந்து இதற்காக நேரம் ஒதுக்க வேண்டிய அளவிற்கு இது ஒரு முக்கியமான தேவை என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய நேரங்களை திட்டமிட்டுக் கொள்வோம், சொர்க்கம் செல்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.